நம்ம பல்லாவரத்துலேருந்து ஹாலிவுட் வரைக்கும் ஒரு நடிகை போயிருக்காங்க. அவங்களோட பர்த்டே நேற்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சமந்தா தான். ஸோ நம்ம சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு அவங்க. தமிழ் சினிமாவில் வந்து பானக்காத்தாடி அப்படிங்கிற படம் மூலியமா கதாநாயகி அறிமுகமானாங்க. அதுக்கு முன்னாடி வந்து விண்ணை தாண்டி வருவாயா அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதர்வா முரளி கூட சேர்ந்து முதல் படத்தில் அறிமுகமானாங்க. அந்த படம் ரொம்ப ஓரளவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. தொடர்ந்து பல படங்கள் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக நானி படம் அவங்களுக்கு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சுது. அதனை தொடர்ந்து பல படங்களில் நடித்து விஜய் கூட வந்து மெர்சல் அண்டு தெரி 2 படத்துலையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த படங்கள். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படத்துக்கு போனவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 4 லாங்குவேஜில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஹிந்திலேயும் ஒரு படங்கள் நடிக்க ஆரம்பித்து ஒரு ஆல் இண்டியா ஆர்டிஸ்டா அவதாரம் எடுத்தாங்க. அப்படி புகழின் உச்சியில் இருந்தப்போ தான் வந்து தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவோட ஒரு காதல் ஏற்பட்டது. 2 பேரும் ஒருத்தரை காதலிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் பெற்றோர் சம்மதத்தோட கோவாவில் திருமணம் வந்து ரொம்ப விமர்சையாக நடந்தது. அதனை தொடர்ந்து ஹைதராபாத்தில் அவங்க வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. 2 பேரும் வந்து அவ்வளவு சூப்பராக ஒரு நல்ல கப்பலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மன ஸ்தாபம் காரணமாக அவங்க 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 2 பேருமே விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த மைஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு அலர்ஜி டிசீஸ் ஃபார்ம் ஆச்சு. அதில் ரொம்பவே உடஞ்சி போய் படங்கள்லேருந்து நடிக்கிறத நிறுத்திட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ரீசெண்டாக அமெரிக்காவில் போயிட்டு ஒரு 3 மாதம் தங்கி அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு முழுசாக க்யூர் ஆகி இந்தியா திரும்பினாங்க. திரும்பின உடனே திருப்பியும் அவங்களுக்கான பட வாய்ப்புகள்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ தெலுங்குல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து ஹிந்தியில் வந்து பாலிவுட்டில் மிகப்பெரிய பேர் வாங்கின சிற்றாடல்கள் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதோட செகண்ட் பார்ட் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து இவங்க தான் லீடாக நடிச்சிட்ருக்காங்க, சமந்தா. அதான் ஒரு ஹாலிவுட் தொடர் வரைக்கும் அவங்க நடிக்கிற அளவுக்கு அவங்களோட கேரியர் சூப்பராக டெவலப் ஆச்சு. இப்போ வந்து நடிகை மாத்திரம் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராகவும் புது அவதாரம் எடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் அவங்களோட பிறந்தநாள். ஸோ அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க தயாரிக்க போகிற முதல் படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சமந்தா. அந்த படத்தோட பேர் வந்து மா இன்டி மங்காரம் அப்படிங்கிற பேரில் அந்த படம் தயாராக போகுது. அதில் சமந்தா தான் நடிக்கிறாங்க. சும்மா முகம் ஃபுல்லாக ரத்தத்தோட கையில் துப்பாக்கியோட ஒரு கொடூர பார்வையோட பார்க்குற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருந்தது. அது ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சமந்தாவோட பர்த்டேக்காக நேற்று நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா விஷ் பண்ணியிருந்தாங்க. விக்னேஷ் சிவன் விஷ் பண்ணியிருந்தார். அவங்க காம்பினேஷனில் தான் காத்து வாக்கில் 2 காதல் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன கிளிப்புங்க போட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து சமந்தாவுக்கு வாழ்த்து மழை பொழிஞ்சிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடின சமந்தா வந்து அடுத்த கட்ட ரவுண்டுக்கு தயாராகிட்டாங்க. தொடர்ந்து வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு மல்டி லாங்குவேஜில் போட்டு தாக்க போகிறாங்க. ஸோ வேகமாக படங்கள் ஷூட் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து அந்த புஷ்பா படத்துலையும் அவங்களோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. இதனிடையே பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்க போகிற அந்த குட் பேட் அக்லி அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒரு பாட்டுக்கு வந்து சமந்தாவை ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட அப்கமிங் மூவியாக இருக்குது. சமந்தாவுக்கு இந்த இயர் ரொம்ப ஒரு சூப்பரான இயராக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் வாழ்த்தியிருக்காங்க. நம்மளும் அதே வாழ்த்தை சொல்லிட்டு நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.